பல வருடங்களா அமெரிக்க ராணுவம் தான் உலகத்திலே தலைசிறந்த தொழில்நுட்பங்களை கொண்ட ராணுவம், எங்களுக்கு எதிராக யாராலையும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கர்கள் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா இந்த ஈரானோட போர் ஆரம்பிக்கிறப்ப ட்ரம்ப் அவர்கள் நேரடியாவே எல்லார்கிட்டையும் எங்க ஆயுதங்கள் மாதிரி உலகத்துல வேற யாருமே தயாரிக்கிறது கிடையாது, நாங்க தான் தலை சிறந்த போர் விமானங்களை வச்சிருக்கோம், எங்களோட மோதுறவங்க எல்லாருமே மண்ணை தான் கவுவாங்க அப்படின்னு ரொம்ப 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 தெனாவட்டாவும் திமிரோடையும் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருப்பாரு. இப்போ அந்த திமிரு தெனாவட்டு எல்லாத்தையுமே ஈரானியர்கள் மண்ணோட மண்ணாக்கிட்டாங்க. நேற்று மட்டும் அமெரிக்காவுக்கு சொந்தமான 3 விமானங்கள் காலி. ஒரு A-10 வார்தாக் அப்படின்ற விமானம், அப்புறம் ஒரு F-15 ஃபைட்டர் ஜெட். அண்ட் இந்த F-15 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்துறதுக்கு அப்புறமா அதில் இருந்த அந்த 2 பைலட் மற்றும் வெப்பன்ஸ் சிஸ்டம் ஆஃபீஸர் இவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி போன சர்ச் அண்ட் ரெஸ்கியூவில் ஈடுபடக்கூடிய ஒரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்னு சொல்லி இத்தனை ஆசட்டுமே நேற்று வரைக்கும் காலி. இது எல்லாத்தையும் அமெரிக்கர்கள் நேரடியாகவே ஒத்துக்கலை அப்படின்னாலும் ஈரானியர்கள் ரொம்ப ரொம்ப பக்காவான எவிடன்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அமெரிக்கன் மிலிட்டரி சோகால் டாமினன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஈரானியர்கள் எப்படி தரமட்டமாக்கியிருக்காங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்காவோட தொழில்நுட்பத்தை பற்றி நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட காணொலிகள் போட்டிருப்போம். அந்த காணொலிகளில் நான் பேச வர விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்தறை பகுதியில் சொல்லுவீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நான் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸை மட்டும்தான் பேசுகிறேன். அது அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும், அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சிருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ்ன்றது டாப் நாச்சாக இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சர்வீஸு, ரிலையபிலிட்டி, அப்புறம் ஏர்க்ராஃப்டோட ரேஞ்சு, அப்புறம் ஏர்க்ராஃப்ட் எந்தெந்த வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகும், என்ன ரேடார் பயன்படுத்துது, என்ன மாதிரியான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மிலிட்டரி அப்படின்றது ஒன் ஆஃப் த டாமினேட் ஃபைட்டிங் ஃபோர்ஸாக இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு அமெரிக்க போர் விமானத்தை தொடவே முடியாது அப்படின்னு அவங்க செட் பண்ணுற நரேட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம எதிர்க்கணும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மே மாதம் நம்ம ஒரு கான்ஃப்ளிக்டில் ஈடுபட்டோம். அந்த கான்ஃப்ளிக்டில் இந்தியா பல போர் விமானங்களை இழந்துருச்சுப்பா, 11 போர் விமானம் இழந்துருச்சு, 20 போர் விமானம் இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த வெஸ்டர்ன் அனாலிசிஸ்ட் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஹை இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் அதில் லாஸஸ்ன்றது கண்டிப்பான முறையில் இருக்கும். அண்ட் பாகிஸ்தான் ஒன்றும் ஈரான் மாதிரி கிடையாது. ஈரான் கிட்ட ஒரு திறன் வாய்ந்த விமானப்படைன்றது சுத்தமாக கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற ஜெட்ஸ் எல்லாமே 40-50 வருஷம் பழைய ஜெட்ஸ். அதெல்லாம் மாடர்ன் காம்பேட் ஃபைட்டர் ஜெட்ஸ் கூட சரிக்கு சமமாக நிற்க கூட முடியாது. அப்பேற்பட்ட ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இத்தனை லாஸஸை சந்திச்சிருக்காங்க அப்படின்றப்ப பாகிஸ்தான், அதாவது உலகத்தோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கேப்பபிள் ஃபைட்டர் ஜெட்ஸான F-16 மற்றும் J-10C மாதிரியான போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் விமானப்படைக்கு எதிராக அண்ட் லாங் ரேஞ்ச் PL-15E மாதிரியான மிசைல்ஸ் வச்சிருக்கிற அவங்களோட விமானப்படைக்கு எதிராக நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றத இன்னைக்கு வெஸ்டர்ன் அனாலிசிஸ்டால் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸாக நடந்திருக்கு. சரி, ஃபஸ்ட்டு விஷயம், யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஏன் டாமினண்ட்டான ஃபைட்டிங் ஃபோர்ஸாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட அப்படி என்ன தான் ஆயுதம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை அதை பற்றி பேசணுன்னா நம்ம ரொம்ப பேசலாம். பட் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். யூஎஸ் மிலிட்டரி ஏர் சுப்ரீமசி ஒரு ஏர் டாமினன்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்தி தான் அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெல்த் ஜெட்ஸ் எல்லாமே ரேடாரில் தெரியாது கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அதோட ரேடார் சிக்னேச்சர்ன்றது ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ ரேடாரை நம்ம பயன்படுத்தி ஃபைட்டர் ஜெட்ஸை ட்ராக் பண்ணுறப்ப ஒரு 400 கிலோமீட்டர் அல்லது ஒரு 600 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் ஏதாவது போர் விமானம் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப இந்த F-35 போர் விமானம் அந்த ரேடாரில் தெரியாது. கடைசி நேரத்தில் அந்த ரேடாரோட சிக்னல்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த போர் விமானம் வானத்தில் இருக்குது அப்படின்றது அந்த ரேடாரில் தெரியும். ஆனால் அப்படி அந்த ரேடாரில் இந்த போர் விமானம் வந்துக்கிட்டு இருக்கு நம்மளை நோக்கி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு ஆக்ஷனை நம்ம பிளான் பண்ணுறதுக்குள்ள அந்த போர் விமானத்திலிருந்து ஒரு மிசைலுன்றதை லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த மிசைல் எப்படி லான்ச் பண்ணுறாங்க? ஏன்னா ஒரு ரேடாரால், தரையில் இருக்கிற ரேடாரால் ஒரு அமெரிக்கன் F-35ன்றது பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்றத ரொம்ப க்ளோஸாக வந்ததுக்கப்புறமா ஜட்ஜ் பண்ண முடியுது. ஆனால் F-35ஆல் எப்படி தரையில் ரேடார் இருக்குன்றதை ஜட்ஜ் பண்ண முடியுது அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் கான்செப்ட். ஸோ F-35 போர் விமானம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரேடார்ஸ் அனுப்பக்கூடிய அந்த ரேடார் அலைகள் அதை ட்ராக் பண்ணும்.
ட்ராக் பண்ணி இந்த ரேடார் அலைகள் எங்கேருந்து வருது அப்படின்றத ரிவர்ஸில் போய் ரேடாரோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத ரேடார் போர் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி போர் விமானம் அந்த ரேடார் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு காம்பேட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எதிரி உங்களை பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் எதிரியை பார்க்கணும். அதுதான் டிசைடிங் ஃபேக்டர், யார் ஜெயிக்க போகிறான்றதை முடிவு பண்ண போகிற விஷயம். ஸோ F-35 வந்து கிரவுண்ட் ரேடார் எங்கே இருக்குன்றத கிரவுண்ட் ரேடார் F-35 பார்க்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கிரவுண்ட் ரேடாரோட லொக்கேஷனுக்கு ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைலுன்றதை F-35 அனுப்பிச்சிட்டு அந்த கிரவுண்ட் ரேடாரை விட்டு தள்ளி போயிடும் F-35. ஏன்னா மிசைலுன்றது ஃபயர் அண்ட் ஃபர்கெட் சிஸ்டம் தான், அவங்க பயன்படுத்துறது முக்கால்வாசி இல்லாமல் ஃபயர் அண்ட் ஃபர்கெட். ஒன்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மிசைல் அந்த டார்கெட்டை நோக்கி தானாகவே பயணித்து கொள்ளும். போர் விமானம் ஆக்டிவாக அந்த டார்கெட்டை நோக்கி பறக்கணும் அல்லது போர் விமானத்தோட ரேடார்லேருந்து தான் அந்த ஏவுகணைக்கு கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஸோ ஃபயர் அண்ட் ஃபர்கெட் சிஸ்டம் மூலமாக ஃபயர் பண்ணிவிட்டு அவங்க அந்த ரேடாரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அண்ட் ரேடார்காரங்க F-35 எங்கன்னு தேடிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவங்களோட ரேடார் சிக்னல்ஸே அவங்களுக்கு ஆஃப் ஆகி அந்த லொக்கேஷனுக்கு ஒரு மிசைல் வந்து சேரும். இதுதான் அமெரிக்கன் ஏர் டாமினன்ஸுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இதுதான் அவங்க வந்து சுப்பீரியரான ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸாக மாற்றுது. நான் ஏர்ஃபோர்ஸை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை பொறுத்த வரைக்கும் மட்டும். ஸோ இதை எப்படி வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சிக்கல். ஏன்னா ரேடார் அலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல ரேடார் ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரேடார் அலைகள் எங்கேருந்து வருது அப்படின்றத எதிரிகளால் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்க முடியும். அது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. F-35 மாதிரி நீங்கள் ரேடாரை வந்து மறைச்சலாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதோட லொக்கேஷன்ன்றது எதிரிக்கு தெரியும். அதனால தான் வான் பாதுகாப்பு அமைப்புகளை எப்போவுமே சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. கான்ஃப்ளிக்ட் டைமில் மட்டும்தான் சரியான நேரத்தில் அந்த ரேடாரை ஆன் பண்ணி எதிரியோட போர் விமானங்கள் எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்தறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எந்நேரமும்லாம் ஆட்வான்ஸ் சிஸ்டம்ஸோட ரேடார்ன்றது ஆனால் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா எதிரிக்கு ஆட்வான்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ எதிரி முதல்ல அந்த இடத்துக்கு ஒரு மிசைல் அனுப்பிட்டு தான் அவங்களோட போர் விமானங்களை டேக் ஆஃபே பண்ணுவாங்க. இப்போது இந்த கான்செப்டின் படி ஈரானியர்களோட ரேடார் சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு வேவ் ஆஃப் அட்டாக்கில் அமெரிக்கன் F-35 மற்றும் இஸ்ரேலி F-35 மூலமாக அழிக்கப்படுது. செகண்டு எல்லா ரேடாருமே அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்றப்ப அடுத்து அவங்களோட A-10 வார்த்தாக் மாதிரியான போர் விமானங்களையோ இல்லை அமெரிக்காவோட C-130 ஹெர்குலிஸ் ரக விமானங்களையோ ஈரானுக்குள்ளே அன்கண்டெஸ்டடாக கொண்டு வர முடியும். இந்த அன்கண்டெஸ்டடுக்கு என்ன வார்த்தை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷனல் டேர்ம்ஸில் நீங்கள் எதிரியோட வான்பரப்புக்குள்ளே நுழைஞ்சு எதிரியோட எந்த டார்கெட்டை வேணும்னாலும் எதிரியோட கேபிட்டலில் ஆரம்பித்து எதிரியோட மிலிட்டரி கமாண்ட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு பாம்ஸை போட்டுட்டு ரிட்டர்ன் வர்றீங்க, அன்டச்சபிளாக வர்றீங்க அப்படின்னா அதுதான் ஏர் சுப்பீரியாரிட்டி. அண்ட் ஏர் ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, எதிரியால் நினச்சா வர முடியும், ஆனால் எதிரிக்கு ஒரு பயம் வருது. நீங்கள் சப்போஸ் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை ஏதோ ஒரு லொக்கேஷனில் வச்சுருக்கீங்க, அந்த வான் பாதுகாப்பு அமைப்பால் எதிரியோட போர் விமானத்துக்கு த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களோட சில முக்கியமான இடங்களை நோக்கி அவங்களோட போர் விமானங்களை அனுப்ப மாட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரானில் தெஹரான் இருக்குது, இல்லை வந்து பஷீர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டியில் ஏதோ ஒரு ரேடார் இருக்குது, அது ஏதோ ஒரு ஆட்வான்ஸ் இருக்குது. அதனால அந்த லொக்கேஷனுக்கு மட்டும் போர் விமானங்களை அனுப்புறது ஆபத்தான காரியம். ஸோ அந்த லொக்கேஷனை தவிர நம்ம மற்ற எல்லா இடத்துலையும் குண்டை வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோக்கஸ் திரும்புதுன்னா இதுதான் ஏர் ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். இதை தான் இப்போ யுக்ரைனியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யன் ஏரோஸ்பேஸ் வந்து டோட்டலாக யுக்ரைனியன் ஏர்ஸ்பேஸை வந்து டோட்டலாக கண்ட்ரோல்குள்ளே எடுக்கலை. அதற்கு மாறாக ஒரு சில முக்கியமான ஏரியாஸ் இன்ன வரைக்கும் யுக்ரைனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ரஷ்ய போர் விமானங்களால் அந்த ஒரு சில இடங்களுக்குள்ளே ஃப்ரீயாக மூவ் பண்ணிட்டு வர முடியாது. உள்ளே நுழைஞ்சாங்கனாலே அட்லீஸ்ட் 4-5 போர் விமானங்களை யுக்ரைனியர்கள் சுட்டு தள்ளிடுவாங்க. இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானை பொறுத்த மட்டும் ஃப்ரீயாக போர் விமானங்கள் போயிட்டு வருது. அமெரிக்கா இஸ்ரேல் போர் விமானங்கள் எல்லாம் ஈரானில் எந்த லொக்கேஷனுக்கு வேணாலும் போய் குண்டை வீசிட்டு வராங்க. ஸோ ஈரான் கிட்ட ரெஸ்ட்ரிக்டட் ஏர் ஸ்பேஸ் கண்ட்ரோலும் கிடையாது, டோட்டல் ஏர் டாமினன்ஸும் கிடையாது. முழுக்க ஈரானோட வான்பரப்பில் எப்போ வேணும்னாலும் அமெரிக்கன்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். அந்த நிலைமை தான் இன்றைக்கி ஈரானில் இருக்குது. ஆனாலும் எப்படி ஈரானியர்கள் அமெரிக்கன்ஸோட ஏர் டாமினன்ஸை மண்ணக்கவு வச்சாங்கன்னு நான் சொல்கிறேன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரானோட ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ஈரானியன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது
என்னால் டோட்டலாக என்னோட நாட்டை பாதுகாக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக அமெரிக்காவோட போர் விமானங்களை என்னால் சுட்டுத்தள்ள முடியும். 1-2 போர் விமானங்கள் கண்டிப்பான முறையில் என்னால் சுட்டுத்தள்ள முடியும். அதன் மூலமாக அமெரிக்கன் மிலிட்டரி மேனுஃபேக்சரர்ஸ், இப்போது போயிங் இருக்குது, லாக்ஹீட் மார்ட்டின் இருக்குது, இந்த மாதிரி நிறுவனங்கள் உருவாக்குற ஆயுதம்ன்றது அவ்வளோ தரம் வாய்ந்த ஆயுதம்லாம் கிடையாதுப்பா. ஈரான் மாதிரி ஒரு நாடு ரெஸ்ட்ரிக்டட் டெக்னாலஜி வச்சுருக்கக்கூடிய ஒரு நாட்டாலேயே இந்த போர் விமானங்களை சுட்டுத்தள்ள முடியும். அப்போது சீனாவுக்கு எதிராக இந்த போர் விமானங்கள்லாம் களம் இறங்குச்சு அப்படின்னா டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் தான் அப்படின்றத உலகத்துக்கு காட்டுற விதமாக அங்கங்கே அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்ஸை இவங்க சுட்டு வீழ்த்துறாங்க. இப்போ இது எப்படி சாத்தியம்? ஏன்னா வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், கிரவுண்ட் பேஸ்ட் ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆட்வான்ஸ் சிஸ்டம்ஸோட வர எல்லா ரேடார்ஸையுமே ஃபஸ்ட் வேவ் ஆஃப் அட்டாக்லேயே அமெரிக்கன்ஸ் அழிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்படி இருந்தும் எப்படி அமெரிக்க போர் விமானங்கள் சுட்டு தள்ளுறாங்கன்னா, இப்போது ஈரானியர்கள் பயன்படுத்துகிறது இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக்கிங். இன்ஃப்ராரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ரேடியோ வேவ்ஸையும் ஜென்ரேட் பண்ண மாட்டீங்க. இன்ஃப்ராரெட்ன்றது ஹீட் சிக்னேச்சரை பார்க்கக்கூடிய ஒரு கருவி. ஸோ வானத்தில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட கருவியை நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க, வானத்தை பார்த்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சென்சர் வந்து சுற்றி எங்கெல்லாம் ஹீட் சிக்னேச்சர்ஸ் இருக்குது, அதிகமாக எங்கே உஷ்ணம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு போர் விமானத்தால் அதிகமான உஷ்ணம்ன்றது உருவாக்கப்படுது. ஏன்னா ஜெட் என்ஜின்ஸ்லேருந்து பல ஆயிரம் டிகிரி செல்சியஸில் வெளியே எக்ஸாஸ்ட் கேஸ்ன்றது வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஜெட் என்ஜின் வந்து அவ்வளோ ஹீட்டில் இருக்கிறதுனால அந்த ஹீட்டை வந்து இந்த இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் வந்து வானத்தில் பிக்கப் பண்ணிடும். பிக்கப் பண்ணி அந்த ஹீட்டை வந்து ஒரு சீக்கராக வச்சு அந்த ஹீட்டை நோக்கி ஒரு ஏவுகணையை அனுப்பும். அதுதான் இன்ஃப்ராரெட் சீக்கர் ஆர் இன்ஃப்ராரெட் கைடட் மிசைல்ஸ். ஸோ இன்ஃப்ராரெட் கைடட் மிசைல்ஸை பயன்படுத்தி இந்த ரேடாரையே பயன்படுத்தாமல் ஈரானியர்கள் அமெரிக்க போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்காங்க வானத்தில். அண்ட் அமெரிக்கர்களுக்கு தெரியாதா கீழே ஒரு இன்ஃப்ராரெட் சீக்கர் இருக்குது, ஒரு லான்ச்சர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி எஸ். ஏன்னா அமெரிக்க இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ரேடாருக்கு அகேன்ஸ்டாக அவங்க ஒரு கவுண்டர் மெஷரை உருவாக்கியிருக்காங்க. எய்தர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாகவோ இல்லைனா ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸின் மூலமாகவோ ரேடார்ஸை காலி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஐஆர் கைடட் மிசைல்ஸ் ஆர் ஐஆர் கைடட் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு அமெரிக்கர்கள் கிட்ட தொழில்நுட்பம் கிடையாது. இன்ஃபேக்ட் உலகத்தில் யாருக்கிட்டையுமே தொழில்நுட்பம் கிடையாது. ஏன்னா ஐஆர்ன்றது எந்த சிக்னலையும் எமிட் பண்ணாது. லிட்ரலி எந்த சிக்னலும் கிடைக்காது உங்களுக்கு. வெறுமனே உங்களோட ஹீட்டை வந்து அது ட்ராக் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ அமெரிக்கன்ஸுக்கு இந்த ஐஆர் மிசைல் லான்ச்சர்ஸ்லாம் எங்கே இருக்குன்றது தெரியாது. தரையில் அவங்க பாட்டுக்கு பறந்து போயிட்டு இருப்பாங்க. லைக் இது என்னோட சொந்த வான்பரப்பு மாதிரி அவங்க பறந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு ஐஆர் ஸ்டிக்கு ஒன்று தரையிலேருந்து மேலே எழும்பி வரும். வந்ததுக்கப்புறமா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்தி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இட்ஸ் டூ லேட். விமானத்தால் எந்த கவுண்டர் மெஷர்லையும் ஈடுபட முடியாது. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ஃப்ளாஷ் இருக்குது, சாப்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறப்ப எப்படி ஐஆர்கிட்ட போய் மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதற்கு தான் நான் சொல்கிறேன், அந்த மிசைல் லான்ச் பண்ணுறது வந்து அமெரிக்கன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ண முடியாது. லான்ச் ஆனதுக்கு அப்புறமாக அந்த மிசைல் வந்து பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கவுண்டர் மெஷர்ஸை டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களோட போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுது. இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் அமெரிக்கன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ஸை ஈரானியர்கள் சுட்டு தள்ளுறாங்க. இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன்னா இந்த மெத்தடு தான் இவ்வளோ நல்லா இருக்குல்ல, அப்போ இதை பயன்படுத்தியே அமெரிக்காவோட எல்லா போர் விமானங்களையும் சுட்டுத்தர முடியாதா, ஈரானோட ஒட்டுமொத்த வான்பரப்பையும் பாதுகாப்பாக வச்சுக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேறு இந்த ஐஆரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் பார்க்க முடியும். 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா விமானத்துலேருந்து வர ஹீட்டுன்றது அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி இந்த சென்சரில் வந்து படணும். அப்போ தான் இந்த சென்சர் வந்து அந்த விமானத்தை ட்ராக் பண்ணும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக அந்த ஹீட் சிக்னேச்சரை வந்து இந்த சென்சாரால் லாக் பண்ண முடியாது. அவ்வளோ தூரம் அந்த ஹீட் ட்ராவல் ஆகி வராது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எப்படின்னா, பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். எய்தர் இந்த போர் விமானங்கள் போகக்கூடிய பாதையை ஈரானியர்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் இந்த ஐஆர் மிசைல்ஸை பொருத்தணும், அல்லது போர் விமானங்கள் யதார்த்தமாக பைலட்டோட நேரத்துக்கு இந்த ஐஆர் மேலே பறக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஐஆரின் மூலமாக அமெரிக்க போர் விமானங்களை சுட்டுத்தர முடியும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்டை பொறுத்த மட்டில் இந்த குறிப்பிட்ட மெத்தடுன்றது ஈரானுக்கு அமெரிக்காவோட ஆளுமை, அதாவது அமெரிக்கன் மிலிட்டரி டாமினன்ஸை வந்து குளோபல் ஸ்டேஜில் அவமானப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக தான்
இந்த ஐஆர் கைடட் மிசைல்ஸ்ன்றதோ இல்லை இந்த ஐஆர் கைடட் ஷூட் டவுன்ஸ்ன்றதோ பயன்படும். அதை தாண்டி டோட்டலாக ஈரானியன் வான்பரப்பை அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்கெலாம் இந்த ஐஆர் கைடட் மிசைல்ஸ்ன்றது லாய்க்கில்லை. அவங்களுக்கு சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் தேவை. Su-35 ஆர் Su-57 மாதிரியான போர் விமானங்களோ இல்லை அப்படின்னா லேட் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் S-400, S-300 அண்ட் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஆகாஷ், பராக் 8 அப்படின்னு சொல்லி லேட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒட்டுமொத்த ஏரியாஸ்லையும் இருக்கணும். அதாவது அமெரிக்கன்ஸால் அந்த அட்வான்ஸ் சிஸ்டம்ஸை ஒரே நேரத்தில் அவங்களோட போர் விமானங்களை பயன்படுத்தி வீழ்த்த முடியாத அளவுக்கு எண்ணிக்கையில் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களால அவங்களோட வான்பரப்பை ஒட்டுமொத்தமாக அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். பட் இன்றைக்கி இருக்கிற நிலைமைன்றது சேட்லி இதுதான். அமெரிக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாக ஈரானுக்குள்ளே போயிட்டு எப்போ வேணுனாலும் பாம்ஸை போட்டுட்டு ரிட்டர்ன் வருவாங்க. ஆனால் பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னோட போர் விமானம் எல்லாத்தையுமே நான் சுட்டு தள்ளுவேன். F-35 ஆரம்பிச்சு F-15, A-10 வார்த்தாகு, அப்புறம் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்னு சொல்லி எல்லாத்தையும் நான் சுட்டு தள்ளுவேன். உன்னோட மிலிட்டரி டாமினன்ஸை நான் காலி பண்ணுவேன். குளோபல் ஸ்டேஜில் அமெரிக்கன் மிலிட்டரி வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, இவங்க சொல்கிற மாதிரி அன்டச்சபிள்லாம் கிடையாது அப்படின்றத நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுவேன். அண்ட் மிக மிக முக்கியமான ஒன்று, அமெரிக்க போர் விமானத்தோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே அமெரிக்காவோட எதிரிகளுக்கு நான் சொல்லுவேன். சீனா, ரஷ்யா மாதிரியான நாடுகள் கிட்ட போய் அமெரிக்க போர் விமானத்தை எப்படி நான் சுட்டு வீழ்த்தினேன் மற்றும் அமெரிக்க போர் விமானத்தினால கீழே விழுந்து அதோட உதிரி பாகங்கள் அல்லது அமெரிக்காவோட ஏவுகணைகள் ஏதாவது சிக்கிச்சு அப்படின்னா அதை அப்படியே பார்சல் பண்ணி உன்னோட எதிரிகளுக்கு அனுப்புவேன்னு சொல்லி அமெரிக்காவை இன்டைரக்டாக ஈரானியர்கள் டேமேஜ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த கான்ஃப்ளிக்டில் ஈரானியர்கள் பண்ணக்கூடிய மிக மிக முக்கியமான காரியம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.